இறுதியாக மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் அல்லது வானங்களின் மேல் ஏறி வருகிறவர் என்ற பட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒருவேளை யோசிக்கலாம், அப்படின்னா நான் அது எதுக்கு இதை படிக்கிறோம், இதோட முக்கியத்துவம் என்னது, அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர், இது யாருக்கு சூட்டப்பட்ட பட்டம் என்றால் பாகால் என்ற கடவுளுக்கு சூட்டப்பட்ட பட்டம். பேல் சைக்கிளில் பாகால பேல் என சொல்கிறாங்க, த ரைடர் ஆஃப் தி கிளவுட்ஸ். பாகால் என்ற கடவுளுக்கு சூட்டப்பட்ட பட்டம் தான் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர். இந்த பாகாலுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பாகால்லாம் ஒரு சின்ன கடவுள்லாம் கிடையாது. இட் வாஸ் அ பிக் டீல். மழையின் கடவுள், விவசாயத்தின் கடவுள், சொல்லப்போனால் மனித குலத்தையே வாழ வைக்கிற கடவுள் யாருன்னா பாகால். ஏன் உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு விளைச்சல் விளையணும், விளைச்சல் விளையணும்னா எப்போ விளைச்சல் விளையும், மழை பெய்யணும். அப்போ பாகால் வழிபாடு இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எங்கே சென்றாலும் இந்த பாகால் வழிபாட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொண்டனர். சொல்லப்போனால் இந்த பாகால் வழிபாடு பழைய ஏற்பாட்டில் மாற்றம் கிடையாது. ரோமர்கள் காலகட்டம் வரைக்கும் இந்த பாகால் வழிபாடு நீடித்தது. மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர், இந்த குறிப்பிட்ட பட்டத்தை கொண்டிருப்பவர் வானங்களில் உச்சபட்ச கடவுளாக கருதப்பட்டார். சாதாரண கடவுளுக்கு இந்த பட்டத்தை சூட்ட மாட்டார்கள், உச்சகட்ட கடவுளுக்கு தான் இந்த பட்டத்தை சூட்டினார்கள். பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பாகாலின் கவிதைகளை அப்படியே எடுத்து அதிலிருந்து பாகாலின் பெயரை நீக்கிவிட்டு யாவேயின் பெயரை சேர்த்தனர். இதன் தெளிவான செய்தி, யாவே மட்டுமே உண்மையான கடவுள், பாகால் அல்ல. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனாலும் இந்த பாகால் வழிபாடு இருந்தது. பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் சொல்லணும், பாகாலை வழிபடக்கூடாது, பாகால் உண்மையான தெய்வம் கிடையாது, யாவே தான் உண்மையான தேவன், யாவையை தான் வழிபடணும். சில சமயத்தில் இதை சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேனனைட் லிட்ரேச்சர், யூகரட்டிக் லிட்ரேச்சர்லாம் பாகாலை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படியே வரிகள் அப்படியே எடுத்து பாகால் பேரை எடுத்து அந்த இடத்துல யாவே பேரை சொல்லுவாங்க. ஏன் இது மாதிரி பண்ணாங்க? யாவே தான் உண்மையான கடவுள், பாகால் கிடையாது, யாவையை தான் வழிபடணும். சில வசனங்களில் நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 33 இப்படியா சொல்லுது, யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். யெஷூரனுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவனை போல் ஒருவரும் இல்லை. இப்போ இஸ்ரவேலின் தேவனை பற்றி நான் சொல்லி, யாவே தேவனை பற்றி நான் சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு தேவன் கிடையாது. அவனுக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். யாவே தேவனுடைய மாட்சிமை, அவருடைய மகத்துவத்தெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, அவர் தான் ஆகாய மண்டலங்களின் மேல் ஏறி வருகிறார். சங்கீதம் 68 இப்படியா சொல்லுது, பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆடி முதலாய் இருக்கிற வானாடி வானங்களின் மேல் எருந்தருள் இருக்கிறவரை பாடுங்கள். சங்கீதம் 104, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றுகளுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறீர். யாவே தேவனுடைய மகத்துவம், அவருடைய மகிமையெல்லாம் சொல்கிறாங்க, இது மிகவும் பெரியவராக இருக்கிறீர். அப்போ என்ன சொல்கிறாங்க, மேகங்களை தமது ரதமாக்கி. இப்போ மறுபடியும் மேகங்கள் மேல் வருகிறவர், வானங்களின் மேல் எழுந்தருள் இருக்கிறவர். இந்த பட்டம்லாம் பழைய ஏற்பாட்டில் யாவே தேவனுக்கு மாற்றம் உரிதாக இருக்கிறது. ஏசாயா 19வது அதிகாரத்தில் எகிப்தின் பாரம், இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். கர்த்தர்னா யாவே. இப்போ மறுபடியும் பழைய ஏற்பாடு முழுவதும் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர், வானங்களின் மேல் எழுந்தருள் இருக்கிறவர் என்ற பட்டம் இஸ்ரவேலின் தேவனுக்கு மட்டுமே உரிதாக இருக்கிறது, யாவே தேவனுக்கு மட்டுமே உரிதாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல முடியும். என்ன சொல்ல வராங்க பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள்? யாவே தேவன் தான் முழு பிரபஞ்சத்திற்கும் வானத்திற்கும் கடவுளாக இருக்கிறார். அதுதான் அவருடைய அதிகார எல்லையாக இருக்குது. வெறும் இஸ்ரவேலை மட்டும் ஒரு நியாயம் தீர்க்கல, எகிப்தை நியாயம் தீர்க்கிறார். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடுங்கள் அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். இறையல் செய்தி என்னது? வானங்களின் கடவுள் யாரு? யாவே மட்டும்தான், பாகால் கிடையாது. பாகால் ஒரு ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் என்ற பட்டம் யாவேக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் முழு வேதாகமத்திலும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பட்டம் இஸ்ரவேலின் கடவுளை தவிர வேறொரு நபருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது எங்க அப்படின்னா, தானியேல் 7வது அதிகாரத்தில். தானியேல் 7:9 இப்படியாக சொல்கிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாய் இருந்தது. இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை போலவே இருக்கு. எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் எசேக்கியேல் தேவ தரிசனங்களை கண்டார். அதே வார்த்தைகள் தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது.
10வது வசனம் சொல்கிறது, அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தானியேல் இந்த வசனங்கள் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், இஸ்ரவேலின் தேவன் யாவே தேவனை நம்ம பார்க்கிறோம். 13வது வசனம் சொல்கிறது, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அறியாததுமாய் இருக்கும். இந்த வசனங்களில் மிகவும் தெளிவாக நம்ம 2 ஆளுமைகளை 2 நபரை பார்க்க முடியும். நீண்ட ஆயுசுள்ளவர், மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். ரொம்ப தெளிவாக நம்ம 2 பேரை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுசும் வானத்து மேகங்களுடனே வருகிறவர் யாவே தேவனை மாற்றம் தான் குறிக்கிறது. யூதர்கள் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும்போது, பழைய ஏற்பாட்டெல்லாம் வாசிக்கும்போது, ஆமாம் வானத்து மேகங்கள் வருகிறவர் யாருன்னா யாவே தேவன். அவருடைய இறையியல் செய்தி என்னது? யாவே தான் உண்மையான கடவுள், அவர் தான் உச்சக்கட்ட கடவுள், அவரை தான் ஆராதிக்கணும். வானத்தின் மேகங்களுடனே வந்தவர் யாரு? யாவே தேவன், யாவே தேவன். ஆனால் ஒரு முறை மட்டும் இது யாருன்னு தெரியல. யார் இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்? இவர் எப்படி வானத்து மேகங்களுடனே வந்தார்? அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. யார் இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் என்று யூதர்கள் எல்லாரும், ரபாய்ஸ் எல்லாரும், ரபிக்கள் எல்லாரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகித்தார்கள், ஸ்பெக்குலேட் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் எங்கே வருது என்று பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் எங்கே வருது அப்படின்னா மத்தேயு 26வது அதிகாரத்தில் வருது. பிரதான ஆசாரியர் காய்பா கேட்குறாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அடை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிற, நீ தெளிவாக சொல்லு, நீ யாரு? நீர் சொன்னபடி தான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இதுமுதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே பிரதான ஆசிரியர் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் அப்படி சொல்றாரு. என்ன நடக்குது அப்படின்னா, பிரதான ஆசிரியர் காய்பாவுக்கு வேற வசனம் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். நீ யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை மீது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தன்னை வெறும் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்ல, பழைய ஏற்பாட்டின் 2வது யாவே நான் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இந்த வார்த்தையை கேட்கும்போது காய்பா தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார். ஏனென்றால் இயேசு ஒரு மனிதனாக நின்று கொண்டு தனக்கு தெய்வீக அதிகாரம் இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்தார். முன்பாக சொன்ன மாதிரி மேகங்கள் மேல் வருகிறவர் என்ற பட்டம் ஒரு உச்சக்கட்ட கடவுளுக்கு மாற்றம்தான் உரிதான ஒரு பட்டம். பழைய ஏற்பாட்டு முழுசும் யாவே தேவனுக்கு மாற்றம்தான் இந்த பட்டம் தரப்பட்டது. மேகங்கள் மேல் வருகிறவர் யாவே தேவனுடைய மகத்துவம், அவருடைய மகிமையெல்லாம் சொல்லும் பொழுது மேகங்கள் மேல் வருகிறவர் யாரை பற்றி சொன்னார்? யாவே தேவன், யேசுவனுடைய தேவன் அப்படிதான் நம்ம பார்த்தோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். எல்லாரும் யோசிச்சு கொண்டே இருந்தாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் 2வது யாவே. மேகங்கள் மேல் வருகிறவர் என்ற பட்டத்தை சுருக்கமாக பார்க்கலாம். மேகங்கள் மேல் ஏறி வருபவர் என்பது பாகாலின் பட்டம். பாகால் வழிபாடு இஸ்ரவேலர்கள் எங்கே சென்றாலும் எதிர்கொண்டார்கள். பாகால் ஒரு சாதாரண கடவுள் கிடையாது, அவர்கிட்ட மழையின் கடவுள், விவசாயத்தின் கடவுள் என்றெல்லாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அந்த பட்டத்தை யாவேக்கு மட்டுமே சொந்தமாக்கி பாகாலை நிராகரித்தார்கள். இறையியல் செய்தி என்ன சொல்ல வராங்க? தியாலஜிக்கல் பாயிண்ட் என்னது? பாகால் கடவுள் கிடையாது, யாவே தான் உண்மையான கடவுள். பாகால்லாம் ஒரு ஆளே கிடையாது, யாவே தான் உண்மையான கடவுள். யாவே தேவனை தான் வணங்கணும், இஸ்ரவேலின் தேவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 3வதாக பழைய ஏற்பாடு முழுசும் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் யாரை குறிக்கிறது? யாவே தேவனை குறிக்கிறது. முழு பழைய ஏற்பாட்டிலும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு வாசித்த எல்லா யூதர்களுக்கும் எல்லா ராபாய்ஸ்க்கும் தெரியும், மேகங்கள் மேல் வருகிறவர் அப்படின்ற பட்டம் ஒரு உச்சக்கட்ட கடவுளுக்கு மாற்றம் உரிதான ஒரு பட்டம். பழைய ஏற்பாட்டு முழுசும் யாவே தேவனை தான் அது குறித்தது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் யாரு இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் சொன்னபடி தான், அன்றைய மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் மீது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காய்பாவின் முன்பாக அந்த பட்டத்தை இயேசு தனதாக்கி கொண்டு தாமே அந்த பரலோக ஆளுமை என்பதை உலகுக்கு அறிவிக்கிறார்.